ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். பை 2030 எந்த செக்டர்ஸ் நம்மளுக்கு ஒரு ஹை growth கொடுக்கும், அதில் ஒரு 3 to 4 ஸ்டாக்ஸ் யாருன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எப்பவுமே ஒரு ஸ்டாக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக்டர்ஸை நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். செக்டர்ஸ்னு எடுத்துக்கிறப்போ ஒரு ஐடியல் ஃபிலாசபி இருக்குது. எப்பவுமே ஒரு டெய்ல்விண்ட் இல்லாத செக்டர்லேருந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்கன்னா என்னதான் ஃபண்டமெண்டலி செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது மொத்த செக்டர்ஸோட கொஞ்சம் போராக தான் பர்ஃபார்ம் பண்ணும். இதே ஒரு செக்டர் நல்ல டெய்ல்விண்ட் இருக்குது, நல்ல ஒரு growth ஸ்டோரி இருக்குது ஃப்யூச்சரில் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டு அந்த செக்டர்லேருந்து ஈவன் ஒரு மீடியாவுக்கு ஒரு ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டிங்கனாலும் மொத்த செக்டரில் இருக்கிற ஸ்டாக்கை விட அது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை பேஸாக வச்சுக்கின்னு இந்தியாவோட ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் பார்க்குறப்போ இந்தியாவும் மொத்த கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா சைனா +1, அதாவது இந்த சைனா பார்த்தீங்கன்னா நிறைய சப்ளை செயினை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு வராங்க. இதில் இந்தியாவை நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக அவங்க பார்த்துட்டு வராங்கன்றதுனால இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதேமாதிரி இந்த வார் சாங்ஷன்ஸ்லாம் நிறைய போட்டு வரதுனால எல்லா கண்ட்ரிஸும் பார்த்தீங்கன்னா மொத்த கண்ட்ரிஸை ரிலே பண்ணுறதை நிறுத்திட்டு டீக்ளோபலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மொத்த கண்ட்ரிஸை ரிலே பண்ணுறதை நிறுத்திட்டு நம்ம கண்ட்ரிலேயே மேனுஃபேக்சர் பண்ணி செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டு வராங்க. இதில் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸாக நம்ம அதிகமாக நம்ம ப்ராடக்ட்ஸை நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் செக்டர் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் நம்ம சொல்லலாம். லாஸ்ட் பட்ஜெட்டில் ஆல்மோஸ்ட் 6 லட்சம் கோடிக்கு மேலே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒதுக்கி இருக்காங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 to 8% இந்த செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் இம்போர்ட்டிங் நேஷன்லேருந்து எக்ஸ்போர்ட்டிங் நேஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்க. இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான நியூஸ். அண்ட் டிஃபென்ஸில் நிறைய ஸ்டாக் இருக்குது. இருந்தாலும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் பிளேயராக இருந்துட்டு வராங்க. மொத்த மேனுஃபேக்சரர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸை இவங்க கொடுத்துட்டு வராங்க. இவங்க பேசிக்கலி இந்த ஆன்டி ட்ரோன், ரேடார் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இவங்களோட ஆர்டர் புக் மட்டும் பார்த்தீங்கன்னா 74,000 crore மேலே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 5 years 10 years நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ரெவென்யூ விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே இருக்குது. அண்ட் இவங்களோட ROE ரோஸ்லாம் ரொம்ப எக்ஸ்போனென்ஷியலாக இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் இவங்க பார்த்தீங்கன்னா டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் செமிகண்டக்டர் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆயில்னு சொல்லிட்டு வராங்க. எஸ்பெஷலி குளோபலாக பார்த்தீங்கன்னா சைனா இந்த நிறைய செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு வராங்க. ரீசெண்ட் டைமில் நீங்கள் பிசிலாம் வாங்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரேமோட ப்ரைஸஸ்லாம் எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால இந்த கம்ப்யூட்டரோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. இதேமாதிரி நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் செமிகண்டக்டர் மாதிரியான எலக்ட்ரானிக் சிப்செட்லாம் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த செக்டர் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக பார்க்கப்படுது. இதில் இந்தியாவை நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஹப்பை மொத்த கண்ட்ரிஸ் பார்க்குறாங்கன்றதுனால நம்மளோட ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்னைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி வெறும் $20 to 30 billion தான் இருக்குது. பை 2030 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 500 பில்லியன் கிட்ட நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். ஈவன் இதில் ஒரு பாதி நம்ம ரீச் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் இது ஒரு 5x செக்டராக ஆக போகுது. இதில் கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஒரு கிரிட்டிக்கல் பிளேயராக இருந்துட்டு வராங்க. ஆல்மோஸ்ட் ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், மெடிக்கல் இந்த மாதிரி எல்லா செக்டர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க. இவங்க கிளைண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி செக்டரில் அடிக்கடி கிளைண்ட்ஸ்லாம் மாற்ற மாட்டாங்கன்றதுனால டெய்ல்விண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரபுளான சுச்சுவேஷன்லேயே இருக்குது. அதேமாதிரி இவங்க ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா வச்சிருக்கிறதுனால ஒரு நோட்டபிள் பிளேயராக இருக்காங்க. ஸோ ஒரு சைட் டிமேட் அக்கௌண்ட் எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகிட்டு இருந்தாலும் இதேமாதிரி SIPயோட AUM ஸ்ட்ரென்த் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இன்னைய தேதிக்கு SIP AUM பார்த்தீங்கன்னா 16 lakh crore மேலே இருக்குது. இதே 2030 ப்ரொஜெக்ஷன் எடுத்து பார்த்தா கிரைசில் என்ன சொல்கிறாங்கன்னா இது 40 to 44 lakh crore மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தே நம்மளுக்கு தெரியுது. இதில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு நிஷ் பிளேயராக இருக்காங்க. லாஸ்ட் 1 year டேட்டா எடுத்து பாருங்கள். மொத்த ஸ்டாக்ஸ் என்ன தான் கரெக்டாக இருந்தாலும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ஹைவேல இருக்கிற டோல்கேட் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் இவங்களுக்கு நம்ம சார்ஜஸ் கொடுக்குறோன்றதுனால இவங்களோட ரெவென்யூ, சேல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்போனென்ஷியலாக வச்சுருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு சேட்டலைட் பிக் மாதிரி ஒரு செக்டர் நம்ம எடுத்தால் ரெனியூபிள் எனர்ஜி செக்டர் சொல்லலாம். இந்தியாவோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 2030 500 ஜிகாவாட்டாக இருக்குது. இதில் சோலார் எனர்ஜி மட்டும் 50% மேலே கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதில் வாரி எனர்ஜிஸ் ஒரு நிஷ் பிளேயராக இருந்துட்டு வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருந்தாலும் இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ், ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ சம்மரைஸ் பண்ணனா இந்த செக்டர் மட்டும் தான் டெய்ல்விண்ட் பாசிட்டிவாக இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த மாதிரியான செக்டரோட டெய்ல்விண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரபுளாகவே இருக்குது. பட் ஒரு ஹை க்ரோத்துன்னு எடுத்துக்கிறப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் சைக்கிளிக்கலாக இருக்கும். பட் இந்த செக்டர்லாம் கொஞ்சம் எக்ஸ்போனென்ஷியலாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை கவர் பண்ணோம். அகைன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்கள் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் ராம்.